ஹாய் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம டாபிக் கெட்டிங் அலாங், பழகுவது. வாழ்க்கையில் நம்ம சந்திக்கும் பிரச்சனையில் ஒன்று சக மனிதர்களுடன் பழகுவது. நம் ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்கள். நம்ம ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான ஆளுமை திறன், குணங்கள், குடும்ப பின்னணி இருக்கும். நம்ம சொல்வது சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை, நம்ம செய்கிறது மற்றவர்களால் விரும்பாத நிலை இருக்கலாம். அதனால கோபம், வாக்குவாதம், மோதல் வருவது கூட இயல்புதான். நம்மில் ஒருத்தர் கூட நான் சரியானவன்னு சொல்ல முடியாது. நம்ம எல்லாருக்கும் ஒரு சில குறைபாடுகள், ஒரு சில பலவீனங்கள் இருக்கத்தான் செய்யும். நம்ம ஒருவரை சமாளித்தா, அதாவது திருப்திப்படுத்தினா, வேறொரு பிரச்சனையோட நம்ம வாழ்க்கையில் இடைப்படுவாங்க. எப்படி சமாளிக்கிறது, எப்படி கையாள்வது, எப்படி பழகுவது, இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு குட்டி கதை. கணவன் மனைவி, அவங்களுக்கு 8 வயது மகன், 3 பேரும் தனித்தனியாக மிதிவண்டியில் பயணம் மேற்கொண்டாங்க. 8 வயது மகன் அவனுடைய சிறிய மிதிவண்டியிலும், கணவன் மனைவி தனித்தனி மிதிவண்டியிலும் பயணம் மேற்கொண்டாங்க. மனைவி பேசிய ஏதோ ஒன்று கணவருக்கு எரிச்சல் மூட்டியது. எரிச்சல் அடைந்த கணவர் மனைவியிடம் பேசாமலே தொடர்ந்து பயணித்தார். மனைவி பல முறை காரணம் கேட்டும் கணவன் அதற்கான காரணம் சொல்லலை. முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு அமைதலோடு இருந்தார். சந்தோஷமாக இருக்க வேண்டிய பயணம் உற்சாகம் இல்லாமல் போனது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய கவனம் குழந்தை பக்கமிருந்து மாறி அவர்களுடைய பிரச்சனை பக்கம் திரும்பியது. விளைவு என்ன? அதன் வழியாக வேகமாக பைக்கில் வந்த ஒருத்தரை பார்த்த அந்த 8 வயது மகன் தடுமாறி பாதை மாறி பைக்காரன் வழியாக போய் விழுந்தான். பல காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். அப்போது கணவன் மனதில் ஒரு சத்தம், பிரச்சனைக்கு வழியை திறந்து கொடுத்தது நீ. ஒன்றுமில்லாத பிரச்சனையை அப்பொழுதே சுலபமாக பேசி தீர்க்கிறதுக்கு பதிலாக அதை மனதில் தேக்கி வைத்து கொண்டு செயல்பட்டதால் வந்த விளைவு அப்படின்னு சொல்லிச்சு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நாம் சண்டையை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கக்கூடாது. அதாவது பிரச்சனைக்கு கதவு திறந்து கொடுக்கக்கூடாது அப்படின்றது புரியுது. நம்மை நாம் கடினப்படுத்தி கொள்ளக்கூடாது அப்படின்றது புரியுது. இதன் மூலமாக நாம் பிரச்சனையை பிடித்து வைக்கக்கூடாது, பெரிதாக்கக்கூடாது, மோசமாக்கக்கூடாது அப்படின்றது புரியுது. சில வேளையில் நம்ம மனது செய்வது சரியில்லைன்னு சொன்னாலும் மாம்சம் அதை விரும்புகிறது, அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்றதும் புரியுது. பிரச்சனையில் நம்ம பரிதாபமாக மாறுறது மட்டும் இல்லாமல் நம்ம சூழ்ந்து இருக்கிறவங்களையும் நம்மை சார்ந்து இருக்கிறவங்களையும் கூட நம்ம பரிதாபமாக ஆக்குறோன்றதும் புரியுது இல்லையா? இப்போ பைபிள் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மத்தேயு 12:25 இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலைத்திருக்க மாட்டாது அப்படின்றது. இல்லைன்னா நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஓடி போகிறதும் ஒதுங்கி போகிறதும் பிரச்சனைக்கு தீர்வாக முடியாது அப்படின்றது புரியுது. யாக்கோபு 3:16 என்ன இருக்குன்னா, வைராக்கியம் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்செயல்களும் உண்டு அப்படின்னு இருக்கு. நீதிமொழிகள் 17:14 சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும் அப்படின்னு இருக்கு. மத்தேயு 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அப்படின்னு இருக்கு. நீதிமொழிகள் 20:3 என்ன இருக்குன்னா, வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை, மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டு கொள்வான் அப்படின்னு இருக்கு. பிரச்சனை சூடு பிடிக்குதுன்னா அதுலேருந்து விட்டு விலைக்கு போகணும் அப்படின்னு புரியுது இல்லையா? எல்லாத்துலேருந்தும் நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம சண்டையை விலைக்கு வைக்க, அதாவது வராமல் தடுக்க, நாம மாற்றத்தை, அதாவது வித்தியாசத்தை உருவாக்குபவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்றது புரியுது. சமாதானம் செய்பவர்களின் சக்தி ரொம்ப ரொம்ப பெருசு, சண்டை செய்பவர்களின் சக்தியை விட அப்படின்றது புரியுது. ஒரு சமாதானம் செய்பவர்களின் சக்தி 1000 சண்டை செய்பவர்களின் சக்தியை விட பெருது. அவர்கள் கொண்டு வரும் அமைதி அத்தகைய அபிஷேகம் பெற்றது அப்படின்றது புரியுது. நாம் நம்ம உறவை பாதுகாத்து கொள்ள பெரிய காரியம் செய்யணுன்ற அவசியம் இல்லை, சின்னதாக நம்மளை சரி செய்தாலே போதுமானது அப்படின்றது புரியுது. சண்டையில் வெற்றி பெறுவது தான் மரியாதைக்குரிய அடையாளமாக நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் சண்டையை தவிர்ப்பது தான் மரியாதைக்குரிய அடையாளம்ன்றது புரியுது. எப்படி பேசி சண்டை போடலான்னு யோசிக்கிறத விட்டுட்டு எப்படி பேசி சண்டையை நிறுத்தணும்னு யோசிப்பதே சிறந்தது அப்படின்றது புரியுது. பிரச்சனைக்கு அடையாளம் கண்டுபிடிப்பது, பிரச்சனைக்கு தீர்வு காண்பது தவறில்லை. ஆனால் அதை சரியான வழியில், சரியான நேரத்தில், சரியான விதத்தில், அதாவது அமைதலான முறையில் நம்ம கருத்தை தெரியப்படுத்தலாம் அப்படின்றது புரியுது. நம்ம கடவுளின் வழியில் பிரச்சனைகளை கையாண்டா நமக்காக அவர் போராடுவார், மாற்ற வேண்டியதை அவர் மாற்றுவார் அப்படின்றது புரியுது.
ஒவ்வொரு பிரச்சனையின் பொழுதும் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, இந்த வாக்குவாதம் நமக்கு தகுதியான விஷயமா அப்படின்னு கேட்கணும் அப்படின்றது புரியுது. வாக்குவாதம் செய்வதோ, மரியாதை இல்லாமல் நடத்துவதோ, தாழ்வாக பேசுவதோ பிரச்சனைக்கு தீர்வாக முடியாது. மரியாதையுடன் நடத்துவது மட்டுமே பிரச்சனையை தீர்க்கிற ஒன்றா இருக்க முடியும் அப்படின்றது புரியுது. அவர்களுக்கு தகுதி இல்லை என்றாலும் அப்படின்றதும் புரியுது இல்லையா? நம்ம என்ன செய்யணும்? நம்ம உயரிய பாதையை தேர்ந்தெடுக்கணும். அப்படின்னா நம்ம நாக்க அடக்கணும், வாக்குவாதம் செய்யக்கூடாது, பிரச்சனைக்கு கதவு திறந்து விடக்கூடாது, வைராக்கியத்தை விட்டு விலகணும், நம்ம அமைதியை பராமரித்து கொள்ளணும், விதண்டாவாதத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது, நான் என்ற அகங்காரத்துக்கு தீனி போடக்கூடாது. நம்ம வீட்டின் ஒற்றுமையை காக்க கொஞ்சம் நம்ம மெனக்கெடுறது தவறில்லை. நம்ம சின்ன காரியங்களை சரி செய்தால் பெரிய முன்னேற்றத்தை பார்க்கலாம். நாம் அப்படி இருந்தால் கடவுளின் ஆசீர்வாதத்தை மட்டும் இல்லை, கடவுளின் தயவையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம எப்படி பழகுறோம், நம்ம எப்படி சமாளிக்கிறோம், செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாமா? ஹேவ் அ நைஸ் டே.